கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை பங்குனி மாதம் 5ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஏக சிந்தை ஏக அன்பு. இன்றைய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தியானம். ஏக சிந்தை ஏக அன்பு இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்தல் போன்றவை விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட வேண்டுமென்று தேவ ஊழியராகிய பவுல் கூறியிருக்கின்றார். விசுவாசிகள் எதை குறித்து ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஆத்துமாக்களுமாக இருக்க வேண்டும்? இன்று குடும்பங்களிலே, சபைகளிலே தரிசனம் என்ற தலைப்பின் கீழ் பல நற்கிரியைகளான காரியங்களை நடப்பித்து வருகின்றார்கள். கிறிஸ்துவை அறியாத உலகத்தார் மத்தியிலும் பல ஸ்தாபனங்கள் ஒன்றுபட்டு அத்தகைய நற்கிரியைகளை பெருமளவிலே செய்து வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளையும் அபிலாஷைகளையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த உலகத்தின் வழக்கத்தில் உள்ள பழமொழியைப் போல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கமைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இருக்கும் இடத்திலே செய்யப்படும் காரியமானது வாய்க்கும் என்பது பொதுவாக யாவரும் அறிந்திருக்கின்றார்கள். உலகத்தின் போக்கிலே நடப்பவர்கள் கூட கூடி வரும்போது வாக்குவாதங்கள், விவாதங்களை தவிர்த்து தங்கள் கூடுகையின் நோக்கத்திலே கவனம் செலுத்திக் கொள்கின்றார்கள். காரியம் அப்படியானால் தேவ சபையானது கூடி வரும்போது எவ்வளவு கனத்தோடு நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு காரியத்தை குறித்த ஒருமைப்பாடு, ஒற்றுமை நல்லது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதே விசுவாசிகள் நடப்பிக்கும் கிரியைகளின் பிரதான இலக்காக காணப்பட வேண்டும். சபையின் எல்லையை விஸ்தரிப்பதால் தேவசித்தம் நிறைவேறுகின்றது என்று கூறிவிட முடியாது. தங்கள் வாசல்களின் வழியை விசாலமாக்கிக் கொள்கின்றவரிடத்தில் அநேகர் சேர்ந்து கொள்கின்றார்கள். விசுவாசிகள் மத்தியிலே ஏக சிந்தையும் ஏக அன்பும் ஒன்றையே சிந்திப்பதும் இருக்கும் போது அவர்கள் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கும்படியான ஆயத்தம் உண்டாயிருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே விசுவாசிகள் மத்தியிலே ஒரு மனமும் ஒற்றுமையும் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை குறித்த சிந்தை உடையவர்களாக காணப்பட எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே என்னை நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.